மூடல் அப்படிங்கிறது பல இடங்கள்ல வரைய, குறிப்பாக கோயில் பக்கத்துல இருக்கிறது. இப்ப வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலே அப்படின்னா நீங்க சர்ச்சுக்கு பக்கத்துலயும் இருக்குதா, மசூதி பக்கத்துல இருக்குதெல்லாம் இல்ல. அதுல என்னென்ன காமெடி எல்லாம் நடக்க போகுது, யார் யாரெல்லாம் அதுல வர போறாங்க, எந்தெந்த டிரைவர்லாம் வந்து அமைச்சராக போறாருன்னு, போக்குவரத்துறை அமைச்சராக அவன் பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கி இருக்கிறார். இதுவே முதல் சறுக்கல். முதல் சறுக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத தன்மையை தான் காட்டுகிறது. என்னதான் விசில் அலைகள், விசில் சத்தங்கள் அடிச்சா கூட நேக்கா ஒரு 10 முஸ்லிம்கள் மட்டும் நைஸா எப்படி உள்ள வந்தாங்களோ, அதே போல ஐயோமல் போட்டிக்கிட்ட 24 தொகுதி 22ல அங்க வெற்றி பெற்றுட்டார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 15 வருஷம் ஆட்சி பண்ணிருக்குது டிஎம்சி. மம்தா ஒரு காட்டாட்சி, காட்டு தர்பார். அந்த காட்டு தர்பார்ல 321 பாஜகவினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோட அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைந்து வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பொது மேடன் நினைச்சிட்டு சட்டமன்றத்துக்குள்ளேயே சனாதனத்தை வேறறுப்போம்னு மறுபடியும் மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காரு. இப்போ பல்வேறு இடங்களில் இருந்து எதிர்ப்பு குரல் வர ஆரம்பிச்சிருக்கு. பாஜகவின் தேசிய செயலாளர் BL சந்தோஷ் தொடங்கி BHP தென் பாரத தலைவர் இங்கே இருக்கக்கூடிய திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் வரை எல்லாருமே கண்டன குரலை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது மீண்டும் ஒரு பெரிய வைரல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதா நினச்சிட்டு அவர் பேசிட்டார் அப்படின்னு. ஏற்கனவே ஒரு இதே போல் வெளி அரங்கில் ஒரு அரங்கு கூட்டத்தில் பேசுனது தான் வழக்கானது. ஆனால் சட்டசபையில் நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம கேஸ் போட முடியாது. ஸோ அதை புரிந்து கொண்டு எவனோ இவருக்கு இந்த டெக்னிக்காலிட்டி சொல்லியிருப்பான் போல இருக்கு, நீங்கள் அதை சட்டசபையில் பேசுறீங்க, அது சம்மந்தமாக கேஸ் வராது அப்படின்னு. இப்போ இதே போல் ஆம் ஆத்மியுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சட்டசபையில் மோடியை பற்றி பாஜகவை பற்றி என்னென்னமோ அடிச்சு விடுவார். இப்போ நீங்கள் அதை வச்சு கேள்வி கேட்க முடியாது. அது சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட முடியாது. அதே போல் ராகுல் காந்தியும் அதே மாதிரி பண்ணுவார் பாராளுமன்றம். ஏன்னா அதுக்கான ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்குது. நீங்கள் வந்து இதை வைத்து நீங்கள் கோர்ட்டில் அங்கே வந்து என்னென்னா சபை குறிப்பில் இருந்து நீக்குகிறோம் அப்படின்னு அது ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும். அதான் சபை குறிப்பில் நீக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் விஷயத்த சொல்லி இவங்க தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் BHP அவங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கார் விஜய். இது பல இடங்களில் மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த பயிலுவ இவ்வளோ நாள் மூடுறேன்னு சொல்லி இளம் விதவைகள் உருவாகிறாங்கன்னு சொல்ல இந்த அம்மா கனிமொழி இத்தாலியா இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் சொல்லி, ஆனால் இந்த விஷயமே அவங்க பண்ணலை. இவர் வந்த உடனே 717 டாஸ்மாக் மூடிட்டான். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பார் திறக்க போகிறாங்களாங்கிறது போக தான் தெரியும். அந்த டாஸ்மாக் சப்ளை எல்லாம் இப்போ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, மார்டின் குடும்பம் தான் பண்ண போகுதுன்னா பேசிக்கிறாங்க. அதெல்லாம் போக தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. இன்னும் அதே 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறதுங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா வாங்குறது பாட்டில் பாலாஜின்னு அவர் பாட்டெல்லாம் நல்லா பண்ணார். ஆனால் இப்போது வரைக்கும் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். சில இடங்களில் 15 ரூபா கூட போயிட்டு இருக்குங்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு மாற்றம் வருதுன்னு பார்க்கணும். ஆனாலும் இந்த மூடல் அப்படிங்கிறது பல இடங்கள்ல வரைய, குறிப்பாக கோயில் பக்கத்துல இருக்கிறது. இப்போ வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலே அப்படின்னா நீங்க சர்ச்சுக்கு பக்கத்துலயும் இருக்குதா, மசூதி பக்கத்துல இருக்குதெல்லாம் இல்லை. கோயிலுக்கு பக்கத்துல மட்டும்தான் டாஸ்மாக் அவங்க திறந்து வச்சிருக்காங்க, அதை மூடியிருக்காங்க. ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல, இப்போ நம்ம பகுதியிலே கூட பாப்பநாசம் அந்த பகுதியெலாம் அரசு கல்லூரிக்கு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் இது இருக்குது, அதை மூடுங்கிற கோரிக்கையெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதை முதல்ல எடுக்கணும் அப்படின்லாம் அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரவேற்பு பெறுறது இது திமுகவுக்கு ஒரு நெருடலாக இருக்கிறது. இது பெரிய அளவில் வைரல் ஆகுது. ஏன்னா இப்போ இந்த ஜூம்பிக்கள் வந்து எல்லாமே இவங்க சோசியல் மீடியாவில் போடுறதுனால
இது நமக்கு பெரிய கெட்ட பேர் ஆகுங்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சனாதன இது மக்களை பிரிக்கக்கூடிய சனாதனமா. மத ரீதியாக தான் ஓட்டு போட்டிருக்கான். நீங்க வந்து ஃபுல்லா முஸ்லீம் ஆட்களுக்காக கொடுத்துருக்கீங்க. அவன் ஒரு 4 பேர் ஜெயிச்சு வந்திருக்கான் உங்களுடைய கூட்டணியில. மொத்தமா 10 பேர் இப்பொழுது முஸ்லீம். அவங்க கரெக்டா ஓட்டு போட்டு இஸ்லாமியர்கள் மட்டும் கரெக்டா வந்திருக்காங்க. இந்த தாவேக்கா அலை விசில் அலைன்னு சொல்றாங்களே, அதுல மட்டும் எப்படா தப்பிச்சு வந்தான் அப்படின்னு ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றதுக்கு இவங்களுக்கு அறிவு கிடையாது, இது கிடையாது. ஆனா இவன் வந்து சனாதனத்தை ஒழிக்க போறேங்கிறான். நீங்க சொன்னது மாதிரி இந்தியா முழுக்க மீண்டும் ஒரு பிரளயத்தை கிளப்பி இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா நேற்றைய முழுக்க வந்து தேசிய ஊடகங்கள்லாம் இது குறித்து பேசியிருக்காங்க. எப்பவும் போல இங்க அறிவாலயத்துல அடிமையாக இருக்கக்கூடிய, அங்க பொறுக்கி திங்கக்கூடிய இங்க ஊடகவியலாளர்கள் இதை பத்தி ஒன்றும் பேசல அப்படிங்கிறத பாக்குறோம். அதே நேரத்துல ஒரு விஷயம் எல்லாரும் ரொம்ப சோசியல் மீடியால ரொம்ப தெளிவாக போட்டாங்க. ஏண்டா நீங்க இப்படி பேசுனதுனாலதான் உங்க அப்பனே குளத்தூர்ல கூப்புல உட்கார்ந்து இருக்கிறான், அந்த ஆளு ஜெயிக்கல. ஆனா நீங்க என்ன உருட்டுனீங்க, நாங்க 4000 கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொன்னேன். 7,000 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை எல்லாம் மீட்டோம் அப்படின்லாம் உருட்டுனீங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பொய்யுங்கிறது அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உங்க அப்பனை கூப்புல உட்கார்ந்துருக்கான். உன் வாய் கொழுப்புக்கு இப்படி ஆயிப்போச்சு. இது கிராமத்து பழமொழியோட சேர்த்து சொன்னாங்க. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல கொண்டாந்து நீங்க சோத்தை போடலாம், நல்லா நீங்களே சமைச்சு ஏதோ ஒரு சாப்பாடு அதுக்கு போடலான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அதுக்கு ஃபேவரட்டான டிஷ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கொல்ல பக்கத்துல போய் பீயதான் திங்கும் அப்படிங்கிறது மாதிரி உதயநிதியா அப்படி சொல்றாங்க. அதனால ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் அப்படி சொல்லலாமான்னு நமக்கு தெரியல. ஆனா பழமொழி அப்படி இருக்குங்க. நான் என்னங்க சொல்லுவேன், நான் வந்து கிராமத்தாங்க, ஆனா எனக்கு ஏதோ சோசியல் மீடியால எழுத வந்திருக்கேன்னு அந்த பழமொழியை தாங்க எழுதுறேன். உதயநிதியை நான் நாயின்னு சொல்ல, அவர் திங்கிறது பீயன்னு நான் சொல்லலைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் அவர்கிட்ட கோபமா கேட்டேன், இப்படியெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவரை பேசுறத நம்மளாம் அனுமதிக்க முடியாதுங்க, நீங்க அதெல்லாம் சோசியல் மீடியானா என்ன வேணாலும் எழுதுவீங்களா அப்படின்னா. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லப்ப அவரு நான் ஒரு கிராமத்தான் அதனால இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அந்த உதவியை பத்தி இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, தொடர்ச்சியாக இது போல பேசுறாரு. அவருக்கு கண்டித்திருக்கு விஹெச்பி. பாஜக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப இதையும் தாண்டி சரி அவர் பேசிட்டார், இது எல்லாருக்குமான அரசுன்னு அவங்கள மாதிரி இவரும் உருட்டுறார். யாரு? முதல்வர். பைபிளை பத்தி ஒரு பல கதைகள் என்ன வந்து எப்படி பிளஸ் போட்டு அனுப்பிச்சாங்க அப்படின்லாம் சபாநாயகர் அந்த கதையெல்லாம் சொல்றாரு. அதையெல்லாம் ரசித்து கேட்கக்கூடியவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை, அந்த மதம் சார்ந்தவர்கள் ஒரு இன அழிப்பு செய்வேன் அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தர் பேசுறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குமா இல்லையா? அட்லீஸ்ட் அன்ற கூட்டத்தொடர் முடிகிறப்ப விஜய் வந்து இந்த இவர் பேசினதை வந்து சபை குறிப்பில இருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க இப்படி பேசுறது தவறு அப்படின்னு சபாநாயகர் ஏதாவது அங்க பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுகிறது. இவங்க அப்பனா அனுமதிச்சிருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அதையெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இன்னும் அவர் இது போல பேசிட்டு ஏற்கனவே அவருடைய கேஸ் பெண்டிங்ல இருக்குது. அவரை குறித்து மதுரை கோர்ட்டு எப்படி ஒரு கடுமையான கருத்துக்களை ஜட்ஜு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஏற்கனவே 1 லட்சம் ரூபா அபராதம் பெங்களூர்ல எல்லாம் கட்டிட்டு வந்தாங்கன்னா தொடர்ச்சியாக அவர் பேசிட்டு இருக்காரு. கோர்ட்டுல கேஸ் இருக்குது. அது அந்த நேரத்திலையும் இப்படி ஒருத்தர் பேசுறாருன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்துல நமக்கே அச்சமாக இருக்கிறது. என்னன்னா, சட்டத்தை இந்த ஆள் மதிக்க மாட்டேங்கிறான், இவருக்கு வேற விதமாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எவனாவது ஒரு கிறுக்க முடிவு பண்ணிட்டான்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. அந்த அச்சத்துல ஒட்டி பாஜக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். இவர் மீது வந்து வழக்கு மீண்டும் போடணும். ஏன்னா ராகுல் காந்தி இது மாதிரி பேசுறதுக்கு, மோடி குறித்து பேசுனதுக்கு, ஜாதி குறித்து பேசுனதுலாம் பல வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த இவருடைய பதவி நீக்கம் செய்யணும். இவர் எம்எல்ஏ அப்படிங்கிறதுல இருந்து இவரை நீக்கிறதுக்கு என்ன இருக்கிறதோ, வழிகாட்டும் இது இருக்குதோ, இது போல ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது ஒரு இன அழிப்பு அந்த கோஷத்தை போடுறதுக்கு என்ன அதிகபட்ச தண்டனை அவருக்கு கிடைக்கணுமோ அதை கிடைப்பதற்கு பாஜக முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றும் ஆட்சியை உடனடியாக தனிப்பெரும்பான்மையாக அமைக்க முடியாமல் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு ஆட்சி அமைத்து அவர் முதல்வரும் ஆகிட்டாரு. ஆனாலும் ஃப்ளோர் டெஸ்ட்னு ஒரு வர வேண்டியது இருந்தது. இப்போ விஜய்க்கு இப்போ அதிமுகவிலிருந்து சிலரும் ஆதரவு அளித்திருப்பதாக செய்திகள்லாம் வருது. இப்போ இது என்ன ஆகும்? இப்போ இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க?
இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அந்த அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்து 107 மெஜாரிட்டி இல்லை 108ன்னு, அப்புறம் 2 இடத்துல இவர் போட்டிட்டு இருந்தா ஒன்று குறைஞ்சா 107, சபாநாயகர் ஒருத்தர் போயிட்டாரு 106. பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் ஃபர்ஸ்ட் இவர் ஆட்சியை அமைச்சாரு. அவர் ஆட்சி அமைக்கிறதுனால சேர்த்து சொல்லணும், திமுகவின் ஆதரவோடு அது இன்னைக்கு நடந்திருக்கு. அது எப்படி ஆதரவு நடந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஆதரவு கடிதங்கள் வாங்கறதுக்கே இவர் எப்படி போனாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது காலை மாலை மதியம், அதாவது ஒரு வேளைக்கு நீங்கள் 3 வேளை மருந்து எடுத்துக்கணுங்க அப்படின்னு சொல்றது மாதிரி காலையில் போகிறது, அப்புறம் மத்தியானம் போய் திரும்ப அவங்க ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, என் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா, எங்கப்பா அந்த லெட்டர் இல்லை கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு திரும்ப வர்றது, இப்படியே நடந்துகிட்டு இருந்ததை பார்க்குறோம். எங்களுக்கு நாளைக்கு அவருக்கு நல்ல நாள் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு அவர் பதவி வைக்கணும் அப்படின்னு. சரிப்பா அந்த 118ங்கிற நம்பர் எனக்கு வேணுமே அப்படின்னு கேட்குறப்ப கடைசியில் கவர்னர் வந்து ஒரு நேஷனல் மீடியாவில் வந்து தான் எதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாத சூழலில் இருக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற அளவுக்குலாம் இவங்க கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதை கூட ஒரு காமெடியா போட்டுருந்தாங்க. தொடர்ச்சியாக அவர் பாத்ரூம் கூட போக விட மாட்டேங்கிறாங்க. பேண்ட் கூட ஒரு பக்கம் அப்படியே தூக்கிட்டு இருந்தது, அது சோஃபால நீங்க உட்காந்து எந்திரிச்சா அப்படி இருக்கும். ஒரு கிண்டலாக மீம்ஸ், ஒரு ஜோக்கா எடுத்துக்கிட்டா அது ஜோக்கா, ஆனா ஒரு கவர்னர் அப்படி சொல்லலாமா அப்படிங்கிறது தெரியல. அது இதையும் சேர்த்து சொல்றாங்க. முதன்முறையாக இப்போ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சு. அதே போல முதன்முறையாக முதல்வர் பதவிக்காக காலை மாலை மதியம் இரவுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல முதன்முறையாக ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்குமே ஒரு முதல்வர் போயிருக்காரு. இப்படி எல்லாமே தமிழகத்துல முதல் முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவரும் அதான் சொன்னார் கவர்னர். அப்ப நான் வந்து கோவால இருந்தேன், சபாநாயகரா இருந்தேன், திடீர்னு இப்போ டிரான்ஸ்ஃபர் சில பேருக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க. பேங்க் மேனேஜர்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு இங்கே டிரான்ஸ்ஃபர் போன உடனே அவங்களுக்கு எங்கே இருக்குது மெஸ் எங்கே இருக்குன்னு தேடுவாங்க. வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணுங்கிறப்ப இங்கே ஏதாவது ஹோட்டல்லாம் எனக்கு வேண்டாம், ஹோட்டல் சாப்பாடு விட்டுவாங்க, மெஸ் வேணும் அப்படின்னா மெஸ் எங்கே இருக்குது இதெல்லாம் தேடி ஒரு மாதிரி அவங்க செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இப்போ அது மாதிரி தான் கவர்னர் என்னன்னா கோவாலேருந்து அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு இதாக இருக்காரு. இப்போதான் அவர் புட்டு கடலைக்கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு பார்த்தா சாம்பார் இட்லி ஏரியாவுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இங்கேயும் பார்த்து சொல்லியிருக்காங்க. இப்படின்னு நமக்கு ஆளுக்கு பேசுறதுக்கு துணை இல்லைன்னா நீ யாரு மகாராஜா? ஒரு நாளைக்கு 3 தடவை வந்து வணக்கம் வச்சுட்டு இருக்க, 3 தடவை வந்து நீ புது பக்கே கொடுக்குற, ஷாலா போடுற, யாரு நீ யாரு பெத்த புள்ளையோ அப்படிங்கிறது மாதிரி அவர் பார்த்தாருன்னா கிண்டெல்லாம் மீம வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு கூத்து நடிச்சாங்க. இப்போ வந்து ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல இவங்க ஜெயிச்ச பிறகுதான் இனிமே அமைச்சரை விரிவாக்கம்லாம் இருக்குது. அதுல என்னென்ன காமெடி எல்லாம் நடக்க போகுது, யாரெல்லாம் அதுல வர போறாங்க, எந்தெந்த டிரைவர்லாம் வந்து அமைச்சராக போறாருன்னு, போக்குவரத்துறை அமைச்சராக வர போறாரு. இவர் சாதாரண டிராக்டர் ஓட்டி கொண்டு இருந்தார், விவசாய டிராக்டர், அவர் இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அப்படின்லாம் இவங்க உருட்ட போறாங்க. என்னென்னமெல்லாம் வீடியோ எல்லாம் போடுறாங்களா எமோஷனலா, அது மாதிரி போடுவாங்கன்னு நம்புறேன். செருப்பு இல்லாமல் வந்த எம்எல்ஏ அப்படின்னு சொன்னா அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. இவர் ஆட்டோ ஓட்டுநருக்கு 20 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. அவரோட அபிடேவிட்லேயே இது இருக்குது. இந்த டார் லேட்டஸ்ட் டார் அது வந்து 20 லட்சமா 30 லட்சமா அது இருக்கு. அது மாதிரி 3-4 வண்டி வச்சிருக்கிறான். ஒன்று வச்சிருக்கான், அது வச்சிருக்கான். அவன் வச்சிருக்க 2 வீலரே 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு இருக்குது. ஆனா அவன் பாத்தீங்கன்னா ஏழை கேண்டிடேட் அப்படிங்கறதெல்லாம் அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. அது பண்ணட்டும், அவங்க ஜோம்பிக்கல் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணும்போது இவர் அதனாலதான் இவங்க சொன்னாங்க 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இவர் எல்லா தலைவர்களையும் சந்திக்கிறார். அந்த தலைவர்களை ஏன் சந்திக்கிறாருங்கிறதுக்கு தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஃப்ளோர் டெஸ்ட்ல எப்படி நடந்ததுன்னு. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, இரட்டை இலை சின்னத்துல அவங்க போட்டிக்கிட்டு 47 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இப்பொழுது ஒரு வீட்டுக்கு மட்டும் சோபா போனது. இந்த சோபா ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் தெரியல. இவருக்கே ராஜகண்ணப்பனை பாக்குறப்ப பிளாஸ்டிக் சேர் தான். ஆனா பாத்தீங்கன்னா விஜய் ஒரு ஆபீஸுக்கு வராருன்னு ஒரு சோபா வருது. ஒருவேளை அவரு சிஎம் வர்றதுனால சிஎம் உட்கார்றதுக்காக அவர் சிஎம் டின்கு வந்து அந்த சோபால மட்டும்தான் உட்காருமான்னு நமக்கு தெரியல. அது அந்த அந்த பதவிக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அதனால அவர் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செலவு வைக்க வேண்டாம்னு ஒரு சொந்த செலவுல சோஃபாவை அனுப்பி அந்த சோஃபால அவர் உட்கார்றாரு. அதை நீங்க அப்படி பார்க்க கூடாது. அது வந்து இலவம் பஞ்சு சோபாவா இல்ல நாட்டு இந்த பருத்தி பஞ்சு சோபாவா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. இல்ல வேற
பல டைப்ல குஷன் இந்த இது சொல்ல கர்லான் மொத்தத்துல மக்களுக்கு விட்டுரும், அது ஒரு விலை உயர்ந்த சோஃபா பாருங்க அப்படின்னு. ஸோ அந்த இது போனது அப்படிங்கிறா. ஏன்னா அந்த புஷ்பாவோட அந்த சோஃபா வேற பண்றாங்க, அதனால நமக்கு பல டவுட்டுகள் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவே ரெண்டா பிரிஞ்சு CV சண்முகம் வேலுமணி அவங்க ஒரு அமைப்பு, அதுல திரும்ப ஒரு பிளவு வருமானா நமக்கு தெரியாது. அதுல இப்போ 25 பேர் சேர்ந்து அவங்க ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. 22 பேர் எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுக வந்து எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. நாங்க எப்படி இருந்தாலுமே நாங்க தோத்துருவோமே, நாங்க ஏன் அசிங்கம், ஏற்கனவே எங்க முகத்துல சரிய பூசிருக்காங்க. நம்ம வடிவேலு சொல்றது மாதிரி எனக்காவது பரவாயில்ல மாட்டு சாணம் தான், ஆனா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கானோ, மாடையும் மனுஷனையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கானோங்கிறது மாதிரி ஆயிடும். அதனால நாங்க வெளிநடப்பு பண்றோம், எப்படின்னு தான் நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 5 பேர் வந்து நாங்க நடுநிலை வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க. 4 பேர் வந்து பாமக, நம்ம இது ஒண்ணு, பாஜக ஒண்ணு இருந்திருக்காங்க, அமமுகவும் ஆதரவு அங்க போயிருக்கு. ஆமா அங்க போயிருக்கு. அதுலதான் வந்து குதிரை பேரங்கிறாங்க, அவரை வந்து கட்சியில இருந்தே நீக்கி இருக்காங்க எஸ் காமராஜர். இப்படி ஒரு கலையபரமாக இன்று நடந்திருக்கிறது. அதுல பேசின பேச்சுகள்லாம் கூட பார்க்குறோம். அதுலேயும் உதயநிதி, இப்போ உதயநிதி ஒரு ஸ்டெப்பு அப்பாவோட முன்னால வந்திருக்காரு அப்படிங்கிறான். அப்பா வந்து துண்டு சீட்டை வச்சு பேசுவார், இவர் வந்து ஐபேடு மாதிரி ஒன்று வச்சு பேசுறாரு. இவர் பாதி ஐபேடும் பாதி பேப்பரும் வச்சு அவர் பேசுறாரு. பரவாயில்ல, முதல்வர் வந்து அதை பத்தி கவலைப்படலை, அவர் பேப்பரை வச்சு. ஏன்னா இதை சில ஃபேக்சுவலா பேசுறப்ப பேப்பரை வச்சு தான் பேசணும். அதனால சட்டசபையில பேப்பரை வச்சு பேசுறதுல, குறிப்பாக பதிலளிக்கும் பொழுது இதையெல்லாம் சுட்டி காட்டி பேசுறப்ப பேப்பரை வச்சு பேசுறதுல தப்பு இல்லை. ஆனால் தான் வந்து ஒரு டெக்னோக்ராட் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக ஐபேடை வச்சு தலைவர் உருட்டுறாரு. ஆனால் அதில் பேசுறதுலாம் பல விஷயங்கள் அபத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த தோல்வியை அவங்களால இப்போவும் ஒத்துக்க முடியல. அதனால எங்க ஆட்சி, உங்களுடைய ஆட்சியே எங்க கூட்டணியிலேருந்து வந்தவங்க கொடுத்த ஆதரவு தானே. இப்போ திடீர்னு அதிமுக ஒரு பிரிவு 25 பேர் கொடுத்ததுனால அதை அந்த மிரட்டலை இவங்களால தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் இந்த ஆட்சிக்கு, விஜயுடைய ஆட்சிக்கு ஒரு நெருக்குதலை கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து 2 நாட்களாகவும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த தீர்மானத்துக்கு, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து பேசக்கூடிய வன்னி அரசு என்னென்னலாம் பேசினாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நடந்தது தமிழக சட்டசபை இது ஃப்ளோரு. ஆனால் அவர் திடீர்னு இலங்கையில் தான் வந்து இலங்கையில் ஈழத்தமிழர்களால் அங்கே தமிழ் பகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ மாதிரி, ஏதோ இவரோட அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கிட்ட பேசுறது மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஈழத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறாரு, அந்த ஈழம் அந்த போராட்டம் தொடரணுங்கிறாரு, என்னென்னமோலாம் சொல்றாரு. அதை எப்படி அனுமதிக்க, பிரபாகரன் பற்றியெல்லாம் இங்கே பேசியிருக்கிறார். அதை வந்து மத்திய உள்துறை கவனிக்குதா அப்படிங்கிறது. ஏன்னா இது ஒரு குழப்பமாக, ஒரு தைரியம் இல்லாத ஒரு ஆட்சி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணாலும் இவங்க செய்யலாம். ஏன்னா இவருக்கு பல தலைவலிகளை ஏற்படுத்தி கொடுக்க, புதியவர், அனுபவம் இல்லாதவர், அதனால அவரு ரியாக்ட் பண்ணணும், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, இவங்க பட்டம் ஏதாவது பேசி அந்த மம்தா அது மாதிரிலாம் என்னென்னமெல்லாம் பண்ணிச்சு கடிச்சுலாம் அந்த அம்மாவுடைய கதி இப்போ என்ன இருக்குன்னு தெரியுது. அது மாதிரி ஏதாவது வம்புழுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வன்னியரசு போன்றவர்கள்லாம் செய்கிறாங்களான்னு தெரில. ஆனால் எனியோ இப்போ விஜய் வந்து அந்த பெரும்பான்மை நிரூபிச்சிருக்காரு. அவரும் பல விஷயங்களை பேசியிருக்காரு. கண்ணு காது மூக்கு எல்லாத்துலேருந்தும் அவங்களுக்கு புகை வருகிறது, அவங்களுடைய தோல்வியை அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு பதிலும் சொல்லி இருக்கிறாரு. விசில் சத்தம் தான் எங்கே வித்தாலும் கேட்குது, அது அவங்களால தாங்க முடியல, அந்த பொறாமையோடு நம் மீது சேற்றை வாரி இறைப்பார்கள்னு நமக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி தான் நம்ம ஆட்சி நடத்தணும். இது வந்து மைனாரிட்டி, இதில் வந்து குறிப்பாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். அவர் பேசும் பொழுது இந்த ஆட்சியை மைனாரிட்டி அரசு என்று சொல்கிறார்கள். நாங்களே சொல்றோம் இது மைனாரிட்டி அரசு தான், மைனாரிட்டிகளை பாதுகாக்கும் அரசு. அப்பவும் கூட அவருடைய வார்த்தையும் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. திமுக வந்து இது உங்களுக்கான அரசுன்னது யாரை பார்த்து? மைனாரிட்டிகளை பார்த்து. இவர் என்ன சொல்றாரு? மைனாரிட்டிகளை பாதுகாக்கும் அரசு அப்படின்னு விஜய் சொல்றார். மொத்தம் இவருக்கு ஓட்டு போட்ட பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஆனா ஆட்சியாக இது இருக்கும் அப்படின்னு தெரியல. சும்மா அவர் திருச்செந்தூருக்கு வேலை தூக்கி காட்டினதுதான், சும்மா அது ஒரு சீனுக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. இதுவும் மைனாரிட்டிகளுக்கான அரசுங்கிறது மாதிரி தெரியுது. ஏன்னா சபாநாயகர் வந்து பைபிள் வசனத்தோடையே இந்த சபையை தொடங்கி இருக்கிறார். ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது தமிழகம்
அரசியல் ரொம்ப இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போதோ, அந்த சட்டசபையில என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போதோ, ஏன்னா ரெண்டுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அதை கத்துக்குட்டிகள்னு சொல்லுவாங்கல்ல, முதல்வராக இருக்கட்டும், இது இது வளர்ந்த விதம் எப்படின்னு தெரியும். பார்க்கறதுக்கு அரசியல் குடும்பமாக இருந்தா கூட இது வந்ததே துணை நடிகராக தான் வந்தது. ஒரு ஜாலியோட யாருக்காகவோ ஃப்ரெண்டுக்காகவோ கார் ரேஸ் எல்லாம் நடத்தின ஆளு. ஒரு ஜாலிக்கோ ஜிம்கானா ஒரு எதிர்கட்சியா வேற வழி இல்லாம நிறுத்திருக்காங்க. ஆனா எதுல பக்குவப்பட்டிருப்பாரு, எதுல அவருக்கு ஆசை அடங்கி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. போதான் தெரியும். இவங்க ரெண்டு பேரும் என்னென்னலாம் சபையை அந்த கூத்து நடக்க போகுதுங்கிறத நம்மளும் ஆவலோட பார்ப்போம். அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அது குறித்து நம்மளும் இங்க பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் தமிழக முதல்வராக வந்ததற்கு முக்கிய காரணமாக இப்ப சொல்லப்படுவது என்னன்னா, அவருடைய ஆஸ்தான குரு அந்த பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறாங்க. வெற்றி அவரை பார்க்கவே பேர் வித்தியாசமா இருக்கு. ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றி அப்படிங்கிறாங்க. அவரு தான் இவரை முழுக்க முழுக்க இவருக்கு கைட் பண்ணி, ஈவன் அவர் போட்டு வர கோட் ஷூட் எல்லாமே சொல்றாங்க. நிறைய மீம்ஸ் வருது. அவர் சொல்றதுனால தான் இந்த ட்ரெஸ் காஸ்டியூம்லயே அவர் வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அவரை இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓஎஸ்டியாக நியமித்திருந்தார் நேற்றைய தினம். அதற்கு சட்டமன்றத்திலே பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்தது. உடனடியாக பின்வாங்கி இருக்கிறாரு. அந்த அரசாணை கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ரெண்டுத்தையும் எப்படி பாக்குறீங்க? அதாவது குறிப்பாக இந்த அரசியல்ல இருக்கிறவங்களுக்கே எதன் மீதோ ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல, அது கோயில் மீது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோயில் மீதோ, துண்டா இருக்கட்டும், கலர் துண்டு, ஏதோ ஒண்ணு அதன் மீது ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும். அது ராசின்னு சொல்லிப்பீங்களா, அதிர்ஷ்டம்னு சொல்லிப்பீங்களா, என்னன்னு தெரியாது. சில பேருக்கு சித்தர்களை பார்க்கறது, அந்த அங்கே எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போய் நாடுறது, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது ஒன்று வச்சுருப்பாங்க. சில பேர் ஜோசியர் மீது இருக்கும். இப்போ பாஜகவிலே அறிவுசார் பிரிவா அதில் ஒருத்தர் இருக்கார். அவரே ஜோசியர் தான். அவர் எனக்கு தெரிஞ்சு கடந்த 6 மாசமாக விஜயை பற்றி அவரும் பேசியிருந்தார். மேபி அவர் பாஜக இருந்ததுனால அவரை ஓஎஸ்டியா சொல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் பாஜக இருந்தா கூட, பாஜக மேடையிலே இருந்துட்டு கூட அவர் விஜயை பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்காரு. ஏன்னா அவருடைய ப்ரொஃபஷன்ங்கிறது ஜோசியம். எனக்கு தெரிகிறது, கட்டம் சொல்கிறது, பாஜகவிற்கு கட்டம் சரியில்லை, விஜய்க்கு தான் கட்டம் நல்லா இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன கேட்டா எதிர்கட்சியில இருக்கிறவங்களையும் அவர் ஏத்துக்கிட்டு இருந்தா அவருக்கும் கூட அவர் இன்னொரு போஸ்டும் கூட போட்டு கொடுத்துருக்கலாங்கிற அளவுக்கு தான் இருக்குது. பட் இனியா ரிக்கி ரத்தன் வெற்றிவேல் அவர் செய்தி தொடர்பாளர் ஆகும் சில ஊடக விவாதங்கள்லையும் கூட கலந்துட்டதை நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த தாவேக்கால ஒரு ராசி என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு கேண்டிடேட்டு இதே போல ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட்னா அவங்களுக்கு பின்னாலே அவங்க மீது ஒரு சர்ச்சையும் இருக்குது. இல்லை, அவங்களுடைய பூர்வீகத்தை தோண்டி கொண்டு வந்து அது என்ன, இது டிஜிட்டல் உலகம், டிஜிட்டல் லாக்கர்னே மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுடைய சர்டிபிகேட்லாம் கூட அதில் பாதுகாப்பாக வைக்கலாம். டிஜிட்டல் லாக்கர் திறந்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் நீங்கள் வச்சிருக்கீங்களோ எல்லாம் வந்துடும். அது மாதிரி இவர் பத்தின பூர்வாசிரமத்தில் 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஜூவில் வந்த கட்டுரை அப்படின்னு வருது. இவருடைய கட்டம் அப்பொழுது எப்படி இருக்குது? இப்ப ஜோசியத்துடைய சிறப்பு என்னன்னா, அவங்க எல்லாருக்கும் கணிச்சு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அவங்களுடைய கட்டம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. இப்ப அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் ஓஎஸ்டி, அதுவும் விஜய்க்கு பக்கத்திலே இருக்கணும். எப்பவும் அவருடைய ப்ரோக்ராம் எல்லாமே பிளான் பண்ணக்கூடிய, அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தவருக்கு கட்டம் சரியில்லாம அவரு இப்ப பாத்தீங்கன்னா வாபஸ் வாங்கி 24 மணி நேரத்திலேயே அவருக்கு கட்டம் சரியில்லாம போச்சு அப்படிங்கிறது. இப்ப கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, எனக்கே தெரியும் இந்த கட்டம் இப்படிதான் சொல்லுது, 24 மணி நேரத்துல அவனுக்கு ஒரு அரசு பதவி ஒரு ராஜயோகம் அது நீச்ச யோகமா போய் உனக்கு காலி ஆயிடுச்சுடா அப்படின்னு கூட கட்டம் சொன்னதாக சொல்லலாம். நமக்கு இதெல்லாம் ஜோக் அப்பார்ட். ஆனா அவர் ப்ரொஃபஷன் ஒரு ஜோசியர், அவர் ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ட்டா. இப்போ நமக்கு ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஸ்ரீ டிவி இதில் கூட ஸ்பிரிச்சுவல் சேனலில் ஜோதிடம் சொல்லியிருந்தாங்க. அவர் ஆக்சுவலி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். ஆனால் அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வரவங்க, கன்சல்ட் பண்ண வரவங்க பல பேர் இப்போ நான் பண்ணலாமா என்ன யோசிச்சு பாருங்க, எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, அவருக்கு ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஜோசியமும் தெரிஞ்சதுனால எல்லாரும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்மள்ட்ட இந்த ஜோசியம் பார்க்க வராங்கன்னு சொல்லி அவர் ஜோசியத்தையும் ஒரு ப்ரொஃபஷனாக செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதனால நிதி ஜோதிடம் கூட நமக்கு பண்ணார். இது போல இந்த ரத்தன் வெற்றிவேல் யார் கண்டா அவருடைய பினான்சியல் விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு
மற்ற விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு கூடவே அவருக்கு ஜோசியமும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாராங்கிறது தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க, அவர் ஏன் வந்து இந்த ரக்ஷைன்னு வச்சுட்டு வராரு? எப்பயுமே பாலும் நெற்றியாக வந்து கொண்டிருந்த விஜய் திடீர்னு ஒரு கருப்பு பொட்டு மாதிரி வச்சதும் வைக்காததுமாக ஒரு கருப்பு பொட்டு வச்சுட்டு வராரு, யாரு அப்படின்லாம் கூட கேட்டாங்க. பாலக்காடுல இருந்து ஏதாவது மந்திரிச்சு வந்து திருச்சா கொண்டாந்து கொடுத்தாங்களா, இல்ல ரத்தன் வெற்றிவேல் தான் கொடுத்திருக்காரா? திரிஷா அல்ல, அவங்க வந்து ஒரு யாகம் அங்க ஏதாவது வளர்த்து அவருக்கு ரட்சை இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அந்த இது கொடுத்துருக்காங்க, அதை தான் அணிந்து கொண்டு வருகிறாரா அப்படின்லாம் கூட பேசினாங்க. அப்படி இவர் அவருக்கு அட்வைசராக இருக்கிறான்னு தெரியல. நமக்கு என்னன்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஓஎஸ்டிங்கிறது அது அவங்களுடைய பர்சனல் பிரிவில் வருது. அரசு சம்பளமாக இருந்தா கூட தன்னுடைய பயணம் விஷயங்களை, அவருடைய முக்கியமான சில வேலைகளை பார்ப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் ஆன ஸ்பெஷல் டியூட்டி இவர் எப்பொழுது இருக்கிறாரோ அந்த பதவியில அது வரைக்கும் அவர் இருக்கலாம். இவர் போயிட்டாருன்னா இது கவர்மெண்ட் ஜாப், ஐஏஎஸ் ஜாப் மாதிரிலாம் கிடையாது இது. அதனால அது அவருக்கு தனிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறது. இதை இங்க 4 சில்லுண்டி பேரு வந்து, அதாவது பொழப்புக்கு வந்து இவன் வந்து அறிவாலயத்துல தான் போய் பிச்சை எடுக்கணும். யாரு? இந்த கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சோடனே இவர் வந்து தான் யாருக்குமே பயப்பட மாட்டான் அப்படின்லாம் ஒரு உதார விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 5 நடுங்கி இந்த துரந்தர் பிரேமலதாக்கா அவங்க அந்நியார் அவங்கெல்லாம் பேசின உடனே, உங்களுக்கு வேண்டுமானால் அவர் ராஜகுருவாக இருக்கட்டும், ஆனால் அவரை எப்படி நீங்க அரசு பதவி கொடுக்கலாம் அப்படின்னு தான் வரி பணத்தில் ஊதியம். இது வந்து பகுத்தறிவு கொண்ட பூமி, இதுல அறிவியலுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இது போல ஜோசியம் அப்படின்ற வன்னி அரசு இவங்க எல்லாம் பேசின உடனே ஐயோ அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கி இருக்கிறார். இதுவே முதல் சறுக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத தன்மையை தான் காட்டுகிறது. அந்த கோட்டுக்குள்ளார அவர் பார்த்தா ஒரு வெளிநாட்டுல வந்து ட்ரம்ப் மாதிரி, ரஷ்ய அதிபர் மாதிரி தன்னுடைய அந்த அட்டையரையே அவர் மாத்திட்டாரு. இது என்ன வேஷ்டி சட்டையோட தான் வருதா, ஒரு ஹீரோயா அடி கோட் ஷூட்டோட வருவாரியான்னு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஒரு ஹீரோவா இருக்கிறாரு, அதே கெட்டப்ல வரணும்னு நினைச்சிருக்காரு, ரைட்டு. ஆனா அந்த கோட்டுக்குள்ளார இருக்கிறவர் ஏன் அவ்வளவு பயந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் கேள்வி. இவங்களுக்குள்ள இருக்கிறவர் இந்த 4-5 சில்லுண்டுகள் இதுவே எடுப்பு, இதுவே யார்கிட்டயோ பிச்சை எடுத்துட்டு கட்சியை நடத்திட்டு இருக்குது. இவங்களுடைய மெட்ராஸ் பர்சஸ் அந்த உதாருக்கு பயந்துட்டு இவர் ஏன் பின்வாங்கினார் அப்படிங்கிறது தான். நீங்க ஒண்ணு அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும். இன்னொன்னு சத்தியமாக உங்க ஜோதிடர் அதனால இவர் ஓஎஸ்டியா போடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து பினான்சியல் மற்ற அட்வைஸ் கொடுக்கக்கூடியவராக இருப்பாரு, அதனாலதான் கொடுத்துருக்கலாம். ஆனா நீங்க ஏன் பின்வாங்க? இன்னொன்னு அவர் கட்சியில செய்தி தொடர்பாளராக இருக்கா, அந்த அடிப்படையிலும் கூட அவர் ஒரு டேட்டா கன்சல்டன்டாக இருக்கலாம், டேட்டாவை புல் பண்ணி இவருக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு பின்வாங்கினார்கள் அப்படிங்கிறப்ப இப்பொழுதே எதிர்கட்சி திமுக அழுத்தத்திற்கு பயப்படுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதே போல ஒவ்வொன்றையும் அவங்க மிரட்டினாங்கன்னா நீ பணிஞ்சு போனீங்கன்னா அதுக்கு அவங்களே ஆட்சியில் இருந்திருக்கலாமே, இது மாற்றமே கிடையாது அப்படிங்கிறதையும் மக்கள் கேட்கிறாங்க. தொடர்ந்து பார்ப்போம். ஆனா இவரையெல்லாம் நீங்க அப்பாயிண்ட் பண்ணலாமான்னு எதிர்கட்சி கேட்குறாங்க. இந்த லியோனின்னு ஒரு ஆள் இருந்தான், ஆபாச பட்டிமன்ற பேச்சாளர். அவன் பெண்களை எல்லாம் அந்த சிலிண்டர் உருளையா தான் பார்ப்பான். அவருடைய மனைவியெல்லாம் அவர் எப்படி பார்ப்பாருன்னு தெரியாது, ஆனா பாக்குறவங்க எல்லாம் அப்படிதான் பார்ப்பாரு. அப்படிதான் கிண்டல் அடிச்சிருக்காரு இடுப்பெல்லாம் பார்த்துட்டு. எனக்கு அதான் அவர் வந்து நிறைய திமுக மீட்டிங்ல பேசியிருக்காரு. கனிமொழி இவங்களை எல்லாரையும் பார்த்திருப்பார்ல, அவருடைய கணக்கீடு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவரை வந்து பள்ளி கல்வித்துறை அந்த பாடநூல் நிறுவனத்துல அவரை போட்டிருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ்ல இருக்கிற சோதிமணியெல்லாம் வேற பேசுனுச்சு, அறிவியல் இது அப்படின்னு. நமக்கு அதை படிச்ச உடனே எனக்கு கொள்ளுன சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இது ஒரு துக்ளக் ஆண்டு விழாவில் பேசுனதான் ஞாபகம் இருக்கும். இந்திரா காந்தி வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு இருந்தவங்களை எல்லாம் இவங்க ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அம்மாவை குறித்து அவர் சொன்னாரு. அந்த நேரத்துல தான் பாஜக வந்து வாஜ்பாய்க்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் அவர் கிண்டலா சொன்னார், ஏன் பாரத ரத்னா விருது அட்லீஸ்ட் அந்த இவர் கையில வாங்கினாலாவது, அப்துல் கலாம் கையில வாங்கினாலாவது ஏதாவது ஒரு பெருமை உண்டு, போய் அந்த அம்மா கையில வாங்கி என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது மாதிரி கிண்டலா சொன்னார். இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் இவங்க ஜனாதிபதி பொறுப்பே கொடுத்தவங்க. இவங்க ஓஎஸ்டியாக இந்த ரத்தன் வெற்றி வேலை போட்டதை இவங்க கிண்டல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எதால சிரிக்கிறதுன்னு தெரியல. இந்த கூத்துகள் இன்னும் இதே போல நடக்க போகுது.
ஆனா எதிர்க்கட்சிகளோட ஒவ்வொரு அழுத்தத்திற்கும் இவர் இப்படியே அடிபணிந்தார்னா இந்த மாற்றத்தை தேவையே இல்லை அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. சமீபத்துல தான் 4 மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. ஒரு யூனியன் டெரிட்டரியிலையும் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. அதுல அசாம், மேற்கு வங்கம், தமிழகம், புதுவை, புதுச்சேரியிலையுமே முதல்வர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. கேரளால மட்டும் இன்னும் யாருமே பதவி ஏற்கல. கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்து இன்னோட 9 நாள் ஆகிறது. அங்க யார் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி இன்னும் அவர்களை வந்து அந்த மேக்னிஃபையர் வச்சு அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். டெல்லி தலைமை வந்து ஹை கமாண்ட் இன்னும் கமெண்டை கொடுக்காம இருக்காங்க. கேரளாவில் என்ன நடக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அங்க இப்ப மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? எல்லா இடத்துலையும் யார் முதல்வருங்கிறத கண்டுபிடிச்சதுனால அவங்க முதல்வர் பதவி ஏற்றுட்டாங்க. யார் முதல்வர் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த விஜய் ஒவ்வொரு நாளும் இத்தனை பேர் நமக்கு ஆதரவு இருக்காங்க அப்படின்னு இந்த கவர்னர்கிட்ட கொடுத்த உடனே இவர் உடனே ஒரு அறிவிங்க என்ன பண்றாரு. இப்போ 10 நாள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இங்க கவர்னர் ஆட்சி கொண்டு வருவதற்காக காலதாமதம் செய்கிறாரா இந்த கவர்னர்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கிருந்து ஆட்சி செய்யலாம் என்று நினைக்கிறாரா? பாசிசம் நுணைய பார்க்கிறதா? இப்படி எல்லாம் கேள்வி. அங்க பாசிசம் உள்ள வந்துருச்சா? அங்க ஒன்றும் பதவியத்துக்கல. யார் முதல்வர்னு எங்களுக்கு தெரியல. யார்கிட்ட போய் கொடுத்து நான் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து அமைச்சராக ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஆள் இல்லைல்ல. 10 நாள் ஆக போகுது இல்ல. இப்ப அங்க பாசிசம் வந்துருச்சான்னு சொல்லணும்ல. இப்ப இங்க வந்து ஹெட்லைன் போட்டியில இவங்க வந்து உள்ள வந்துருவாங்க. ஏதாவது 5ஆம் தேதிய 6ஆம் தேதிய ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி வந்திருக்கு. 6ஆம் தேதியே பதவி ஒரு ஏத்துக்க விடலைன்னா இங்க பாசிசம் வந்துட போகுது, பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டே பாசிசம் உள்ள வந்துட போகுதுன்னு சொன்னாங்க. இப்ப கேரளால ஏன் அதை பத்தி பேசல அப்படின்னு. இப்ப கேரளால மொத்தம் 140 இடங்கள், அங்க இந்த மெஜாரிட்டி வரணும். அது ஈஸியா வந்துட்டாங்க. காங்கிரஸ் இந்த முறை வந்து 102, அந்த கூட்டணி யூடிஎஃப் 102, அதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டுமே 63, ஐயுஎம்எல் 22. இதை ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நான் எப்படி இங்கே தமிழகத்துல சொன்னேனோ, என்னதான் விசில் அலைகள் விசில் சத்தங்கள் அடிச்சா கூட நேக்கா ஒரு 10 முஸ்லிம்கள் மட்டும் நைஸா எப்படி உள்ள வந்தாங்களோ, அதே போல ஐயுஎம்எல் போட்டிக்கிட்ட 24 தொகுதி 22ல அங்க வெற்றி பெற்றுட்டார். அவங்க காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. அதே போல இங்கே எப்படி சனாதன ஒழிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த திராவிட மாடல்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து இவங்க காப்பி அடிக்கிறது போய் இந்த திராவிட மாடலை பார்த்து பினராயி விஜயனும் காப்பி அடிச்சு அவரும் பல விஷயங்கள்லாம் செஞ்சாருங்கிறான். ஐயப்பன் கோயில என்னென்ன கூத்து அடிச்சாருன்னு பார்த்தோம். பிறகு ஐயப்பன் மாநாடு எப்படி இவங்க நாங்க எப்படி 4000 கும்பாபிஷேகம் செய்தோம் அப்படின்னு இவங்க உருட்டினது மாதிரி நாங்க ஐயப்பன் மாநாடு நடத்தணும்னா அங்க உருட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனா அதெல்லாம் மக்களிடம் எடுபடவில்லை. இவனால முழுசாகவும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவா செயல்பட முடியல. ஏன்னா இவன் வந்து நான் மதச்சார்பற்றவன் அப்படின்னு ஒரு உருட்டி இருக்கான் கம்யூனிஸ்ட். இவனால அங்கேயும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிறது மாதிரி இந்துக்களை மட்டும் திட்ட முடியும். ஆனா அவங்கள்ட்ட ரொம்ப இது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அதுவும் அவனால இது பண்ண முடியல. 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அங்க 75 ஆண்டுகள் வந்து இந்தியாவிலேயே கம்யூனிசம் வந்து கால் வைத்த முதல் மாநிலம் கேரளம். இப்ப கேரளம் அந்த செங்கொடி, அதுவும் முதல் கொடி எங்க தெரியுமா ஏத்திருக்காங்க? பினராயி அப்படிங்கிற அந்த கிராமத்துலதான். சோ அந்த கிராமத்துல அப்படி முதல்வராக 2 டைம்ஸ் இருந்த ஒரு இதுலயே கொடி ட்ரைங் இருந்துச்சு, மண்ணை கவிடுச்சு. 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக குறைந்த வாக்கு சதவீதம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிலோ, அதாவது தோத்தா கூட அவங்க வந்து 40%க்கு குறைஞ்சது இல்லை. இந்த தடவை சீட்டு அந்த அளவுக்கு குறைஞ்சது இல்லை. ஆனா இந்த தடவை பார்த்தீங்கன்னா மொத்தமே கூட்டணியோடைய 37, அவங்களுக்கு 35 இடம் தான் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறது மிகப்பெரிய படுதோல்வியை சந்திச்சிருக்கிறது கம்யூனிஸ்ட். இதுல ஒரே ஒரு கம்பேரிட்டிவ் விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த கம்யூனிஸ்ட் விஷயத்துல மட்டும் ஆர்எஸ்எஸ் உருவாகி 100 நூற்றாண்டு கொண்டாடி இருக்குது. அதனுடைய பிள்ளையான பாஜக இதுவரை கால் பதிக்காத 850 ஆண்டுகளாக ஒரு இந்து அரசன் அங்க இல்லாத ஒரு சூழல்ல சுவேந்து அதிகாரி அப்படிங்கிறவர் மேற்கு வங்கத்துடைய முதல்வராக பாஜக முதல்வராக பதவியேற்கிறார். 2வது முறையாக இமந்த பிஸ்வாசா, 3வது முறை பாஜக, 2வது முறையாக இமந்த பிஸ்வாசா அசாமுடைய முதல்வர்.
இதெல்லாம் இந்திய அரசியல்ல வந்து உங்களால யோசிக்க முடியாது. சுத்தி நார்த் ஈஸ்ட்ல முழுவதுமாக பாஜக அரசு இருக்கு அப்படிங்கிறது சூழல்ல ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு அப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கம்யூனிஸ்டும் அவங்களும் நூற்றாண்டு கொண்டாடி இருக்காங்க. அவங்க ஆட்சி செஞ்ச ஒரே மாநிலமும் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டது, டெசிமேட்டட் அப்படின்னு சொல்லாங்க. அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்குங்கிறத சொல்ல வேண்டிய இதுங்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்றேன். இப்ப இந்த காங்கிரஸ் வின் பண்ணிடுச்சு. இப்ப யாரு முதல்வர் அப்படின்னு அங்க வந்து 3 பேருக்கிடையே போட்டி. மாநில தலைவராக சதீஷன், அதுக்கப்புறம் ரமேஷ் சென்னிதலா முன்னாள் தலைவர், கேசி வேணுகோபால், அவர் ராகுல் காந்தியுடைய ரைட் ஹேண்டு, ஒரு அடியாள் மாதிரின்னு வச்சுங்களேன். ஏன்னா அவர் அடியாளு ரவுடின்னு தான் மணிசங்கரை சொல்லியிருக்காரு. ஆமா, இப்ப மணிசங்கரையோட வாயு முகூர்த்தமும் இதுல நம்ம சேர்த்து பார்க்கணும். ஏன்னா மீண்டும் பினராயி வருவார் அப்படின்னு அவர் அங்கதான் போய் சொல்லியிருந்தாரு. அப்பதான் அவங்க சொல்லியிருந்தாங்க அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அவர் ஒரு லூசுங்க அப்படின்னாரு. ஆனா இவர் தான் எங்களுடைய மாநாட்டில் வேண்டுமானால் மோடி வந்து டீ விற்கலாம் அப்படின்னு அப்போ 2013 சொன்னார். 2014 மோடி பிரதமர் ஆனார். ஸோ அந்த வாயு முகூர்த்தம் மணிசங்கரையருக்கு உண்டு. மீண்டும் பினராயினாரு, காங்கிரஸ் வந்துருச்சு. அது அவங்களுக்கு ஒரு லக்கு தானே. மீண்டும் திமுக அதான் அவருடைய வாயு முகூர்த்தம். அதெல்லாம் இப்ப என்னன்னா இந்த 3 பேருடைய போட்டி. இப்ப சதீஷன் அவர் என்னன்னா மாநில தலைவர், நான் தான் ஆப்வியஸ்லி நான் தான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறாரு. அவருடைய கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்றது என்ன, அது ஒரு பக்கம். நான் தான் அந்த ஏரியாவுக்கு பிஸ்தா அப்படின்னு கேசி வேணுகோபால் சொல்றேன். ஏன்னா நான் ராகுல் காந்தியும் நானும் வேறு வேறு அல்ல அப்படின்னு அங்க ஒரு உடிச்சிட. இதுல ஒரே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா பேசக்கூடியவர் ரமேஷ் சென்னிதலா. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐயப்பன் கோயில்ல நடந்த பல விஷயங்களை வந்து இந்த பெண்கள் அந்த விஷயமாக இருக்கட்டும், இல்லை இந்த கோல்டு தெஃப்ட் இந்த விஷயத்திலையும் வந்து தொடர்ச்சியாக போராடியவர். இன்னொன்று அவர் இந்து நம்பிக்கை கொண்டவர். இப்போ கன்னியாகுமரியிலேருந்து இந்த ஊர்வலம் போகும் இந்த அரண்மனை பத்மநாபபுரத்துலேருந்து அந்த விழாக்கள்லாம் கூட அங்கே ரிசீவ் பண்ண இடத்துலலாம் கூட ரமேஷ் சென்னிதலா இருந்திருக்கு. அவர் இந்து நம்பிக்கை கொண்டவர். அவர் சுயமாகவும் சிந்திக்கக்கூடியவர், சில டெசிஷன் எடுப்பார். காங்கிரஸ்ல அது எப்பவுமே ஒத்துக்க மாட்டான். இப்போ ஹிமந்த பிஸ்வாசா நீ அடிச்சு விளையாடுப்பா அப்படின்னு விட்டாச்சு. அவர் நான் மாமாஜின்னு அவர் எல்லாரும் கொண்டாடிதான் கொஞ்சம் இருந்தாங்க. இங்க அதே மாதிரி சிவராஜ் சிங் சௌஹான் இருந்தாரு, ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தாரு. அப்புறம் அந்த மாமாஜியை கூப்பிட்டு இப்பொழுது வேளாண் அமைச்சராக ஒரு கேபினெட் அந்தஸ்துல கொடுத்துருக்காங்க. இப்ப சுவேந்திர அதிகாரி நீ அடிச்சு விளையாடுப்பான்னு அங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இது மாதிரிலாம் காங்கிரஸ் செய்யாது. ஏன்னா அவங்க கடிவாளம் அங்க இருக்கணும், கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிங்கிறப்ப அந்த ரமேஷ் சென்னிதலாவுக்கு அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்களா? அதுவும் வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அந்த ஃபேஸ் இருக்கக்கூடியவரை இங்க கொடுப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம். இப்ப கேசி வேணுகோபாலுக்கு நீங்க கொடுக்க கூடாதுன்னு சதீஷன் சொல்றாரு. அவர் வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் என்னன்னா, இப்ப இந்த ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா தேவையில்லாம 2 பை எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற. ஒண்ணு என்னன்னா, ஒரு ஆளு காலி பண்ணிட்டு காங்கிரஸ்ல ஜெயிச்சவனை வந்து இது பண்ணிட்டு அந்த இடத்துல இவரை நிக்க வைக்கணும். ஏன்னா இவர் 6 மாசத்துல இவர் ஜெயிக்கணும் இல்ல, அதுக்கு ஒரு பை எலெக்ஷன் நடத்தணும். இவர் லோக்சபா எம்பி, அந்த ரிசைன் பண்ணிட்டு அங்க ஒரு பை எலெக்ஷன் நடக்கணும். அதனால இப்ப இவர்னால ஒரு மனுஷன் வந்து தேர்ந்தெடுக்கிறதுனால 2 பை எலெக்ஷன் இப்ப தேவையா? இது என்னங்க கூத்தா இருக்குது அப்படின்னு அவர் வந்து ஒரு லாஜிக்கலா அவர் அங்க சண்டை போடுறாரு. அதாவது கேசி வேணுகோபால் அவர் எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தெரியுமா? ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவர் ராகுல் காந்தி கிட்ட இருந்து கத்துக்கிட்டவரு. அவர் லோக்சபா பை எலெக்ஷன் ஆகுது, அசம்பிளி பை எலெக்ஷன் ரெண்டுலயும் அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. அதனால அவர் தான் சரியான ஆளு அப்படின்னு அவருடைய குரூப் இருக்கு. இப்போ தாவேகாக்கு ஆதரவு கொடுத்து ஒரு 5 ஜெயிச்ச எம்எல்ஏ வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அதுல யார் இப்ப அமைச்சராக போறாங்கன்னு அங்க குடிமுடி சண்டை நடக்குது. சத்தியமூர்த்தி பவன்ல எப்பவுமே அவ்வளவு கூட்டம் வந்தது இல்லையா? இப்ப அன்னைக்கு விஜய் வந்த உடனே அவ்வளவு கூட்டம். அவரால் அந்த சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளாரே போக முடியலன்னா பாத்தீங்க அவ்வளவு கூட்டம். ஈகாக்கா அங்க இருக்காது. அது அன்னைக்கு இங்க வந்த ஒரு பதவி ஏற்பு விழாவுக்கு வந்தவர், சரி இவ்வளவு நாள் நம்ம அங்க போகலன்னு சொல்றானுல, அந்த குறையும் தீர்த்துருவோம் அப்படின்ட்டு சத்தியமூர்த்தி பவனுக்கு பார்த்தா அங்க ஒரே கலையபுரம். இவர் பேண்ட் போட்டதுனால மட்டும் தப்பிச்சிருக்காரு ராகுல் காந்தி. இல்லைன்னா வேட்டி அவுத்து விட்டுருப்பாங்க, கிழிஞ்சிருக்கும், அண்டர்வேர் எல்லாம் கிழிஞ்சிருக்கும், பட்டாப்பட்டி. ஆனா இங்க பிரச்சனை ஆன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க தலைவர்கள் தான் வளர்ந்துருக்கீங்க, கட்சி வளரலா கபோதிகளா அப்படின்னு சொல்லிட்டு, பொங்கடா ரேஸ்கேல்களா அப்படின்னு சொல்லிட்டு
இனிமே நீ என்னை பார்க்கணும்னா டெல்லிக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறி அவர் கிளம்பிட்டார். இப்போ இங்கே அதாவது ஆட்சியில் இல்லாத இந்த இடத்துலயே இவ்வளவு பிரச்சனை, அங்க ஜெயிச்சு வேற தொலைச்சிட்டானோ. இந்த 3 பேருக்குள்ளார மிகப்பெரிய போட்டி நடக்குது. இதுதான் காங்கிரஸ். எந்த மாநிலத்திலையும் ஒரு தலைவரை வளர விடாது. இப்போ நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸ்ல இருந்து உருவான கட்சி நிறைய உண்டு. இப்போதைக்கு ரேவந்த் ரெட்டி இருக்காரு. அவர் இப்போ கொஞ்ச நாளா மோடி கிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா அடுத்த முறை அவருக்கு காங்கிரஸ் சீட்டு கொடுக்கலன்னா அவர் எந்த பக்கம் நிக்க போறாருன்னு நமக்கு தெரியல. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பா ராஜசேகர் ரெட்டி அவர் எப்படி தனியா வந்தாரு? ஏன்னா அவர் இண்டிவிஜுவலாக ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவர் உருவாகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் இதை டிலே பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய குடும்பத்திற்கான அடிமை அங்க தேவை. அது மட்டும் இல்லாம அங்க வரக்கூடிய ஆள் நமக்கு வசூல் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு எல்லா மாநிலமும் போயிடுச்சு, கட்சி நடத்தணும், அவங்களுக்கு மாசம் இவ்வளவு வசூல் பண்ணி கொடுக்கணும். இமாச்சல் பிரதேசல இருந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து எவ்வளவுதான் அவன் எடுத்து கொடுப்பான், தெலுங்கானால இருந்து எவ்வளவுதான் எடுத்து கொடுப்பான், பெங்களூர்ல அது ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாங்களா முழுசா கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு தெரியல. DK சிவகுமார் நம்பி தான் இருக்குது கட்சி. இப்ப இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. இப்ப இவன் நமக்கு யார் கரெக்டா நம்மள்ட்ட கரெக்டா படி அளப்பான் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் தான் அங்க போயிட்டு இருக்கு. இல்ல இவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, கரெக்டா கொண்டாந்து இவன் கொடுப்பான் அப்படின்னு ராகுல் காந்தி சோனியா குடும்பம் நினைத்ததுன்னா, இல்ல இவங்களையும் தாண்டி எப்படி இங்க மருமகன் தான் டிசிஷன் எடுக்கிறாரோ அதே போல அந்த விட்டு மருமகன் ராபர்ட் வத்ரா ஏதாவது முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரான்னு தெரியல, வசூல் பண்ற அந்த விஷயத்துல. அப்படி வசூல் பண்ண நான் பண்ணி கொடுக்குறேங்க அப்படின்னு யார் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களை தான் தேர்ந்தெடுக்க போகிறார்களா அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைவு செய்தியாக, மேற்கு வங்கத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி பல தியாகங்களை செய்து பல போராட்டங்களுக்கு பிறகு அங்கு பாஜகவை வெற்றி பெற செய்திருக்கிறார். அவர் முதல்வராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்ற 48 மணி நேரத்திற்குள் சுமார் 14 கீ டிசிஷனை எடுத்திருக்காரு. அது பெரிய பேசு பொருளாயிருக்கு. அதில் குறிப்பாக ரோட்ல நமாஸ் பண்ண முடியாது, இந்த கல் அடிக்கிறது இதுக்கெல்லாம் இனி வேலை இருக்காது. அப்புறம் உடனே BSF அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு நிலத்தை கொடுத்து பாதுகாப்பை வலுப்படுத்தியிருக்காரு. இப்படி ஒரு 14 விஷயங்கள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மிகவும் பாராட்டத்தக்கது. அதாவது என்ன சொல்லிட்டு வந்தோமோ அது செஞ்சிருக்கு. அதாவது திமுக சொல்லும்ல, நாங்கள் சொன்னது இதுதான் செய்வோம், செய்வது தான். அது அவங்க ஊழல் செய்யறதுல அப்படி இருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட நான் என்ன சொன்னேனோ அது செய்யறதுக்கான வேலையில ஈடுபடுறது, முனைப்பை காட்டுறது. ஒரு சில அங்கேயும் ஃப்ரீ பீஸ்லாம் சொல்லியிருக்காங்க, 3000 அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லியிருக்கிறது, இலவச பேருந்து, அதெல்லாம் ஜூன் மாசத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கோம். வரவு செலவுலாம் பார்த்துட்டு இந்த அம்மா கஜானா எந்த அளவுக்கு வச்சுட்டு போயிருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனா இந்த மாநிலம் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கான வேலையை முதல்ல நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது மாதிரியே இந்த BSFக்கு 45 நாட்கள்ல, குறிப்பாக அந்த மால்டா ஒற்றிய பகுதிகளில், ஏன்னா அங்கே தான் இன்ஃபில்ட்ரேஷன் நிறையா பங்களாதேஷ்லேருந்து வரும், அந்த வேலி போடணும் ஃபென்சிங்கு, அதுக்கு BSFட்ட கொடுத்து அதுக்கப்புறம் ரோடு போடுறது, அந்த பக்கத்தில் ஃபென்சிங் போடுறது, அதுக்கு அதெல்லாம் நாங்கள் இடத்த 45 நாளில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை ஆனால் மசூதியில் இடம் இருந்தாலும் இல்லை நான் ரோட்டில் தான் நமாஸ் பண்ணுவேன் அப்படின்னு இறங்குறாங்க. அப்புறம் அதை யாராவது தடுத்து கேட்டாங்கன்னா அங்கே அவங்கள மேலே கல்லடிக்கிறது இந்த இது. அப்புறம் இஷ்டத்துக்கு லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை ராஜா அப்படி. அதாவது என்னன்னா, ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் என்ன இது பாஜக அரசு அதனால இஸ்லாமியர்களை இது பண்றாரு. உச்ச நீதிமன்றம் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கு, வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்குது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. புதுசா ஒண்ணும் இல்லை இருக்குது, அந்த வழிகாட்டு நெறிமுறையை பயன்படுத்த போறாங்க. அதை விட முக்கியம் என்னன்னா 2021 சட்டமன்ற தேர்தல், 2023 லோக்கல் பாடி எலெக்ஷன். இதுக்கு பிறகு நடந்த வன்முறை, தேர்தல் வன்முறை இருக்கு இல்லையா, அது நிறைய நடந்திருக்கு, பல பேரை இறந்து போயிருக்காங்க. பாஜக அந்த கேஸ் ஃபைல கொஞ்சம் எடுத்து அதெல்லாம் ரீஓபன் பண்றோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 15 வருஷம் ஆட்சி பண்ணிருக்குது TMC. மம்தா ஒரு காட்டாட்சி, காட்டு தர்பார். அந்த காட்டு தர்பார்ல 321 பாஜகவினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எவன் எந்தெந்த ஏரியால யார் போட்டா, இதுக்கு பின்னால எவன்லாம் இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த ஃபைலையும் எடுத்து அதற்கான விசாரணை தொடங்கப்படுகிறது. இதுதான் பாஜகவினருக்கு
உண்மையிலேயே அந்த குடும்பத்திற்கு செய்த ஒரு நியாயமாக நான் பார்க்கிறேன். இதற்காக சுவேந்து அதிகாரிக்கு நம்ம ஒரு சல்யூட். அதெல்லாம் சும்மா பேசிட்டு போயிடுவாங்க. முதல் நாளே இந்த ஃபைல் எல்லாம் ஓப்பன் பண்ணலா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் அந்த கம்யூனல் ரியாட்ஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பிணையில வர முடியாத தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போல அவங்கள கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளுறது அப்படிங்கிறது. இப்போ இங்க மேற்கு வங்கத்திலிருந்து அதிகமாக பங்களாதேஷுக்கு மாடுகள் கடத்தப்படும். அப்படியே இந்த ஃபென்சிங் வேற படவே இல்லையா எடுத்துட்டு பசுமாடை நிறைய கன்றுக்குட்டிகளை எல்லாம் கூட கடத்திட்டு போயிடணும். அதையெல்லாம் கண்காணிப்பதற்கான ஒரு குழு அமைக்கிறது. பல இடங்களில் விஜிலண்டாக இருக்கக்கூடிய பல ஸ்டேஷன்ஸை அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி மாதிரி அவர் சொன்ன 11 மணிக்கு ஆட்சியில் வந்தா 11:05 மணல் கடத்தலாம். இவர் என்னன்னா நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், எவன் இல்லீகலா மணல் கடத்தலான்னா அவனை புடி. ரெண்டுக்கும் வித்தியாசம் வருங்க. இங்க மணல் அள்ளலாம், இங்க இல்லீகலா மணல் அள்ளுறவனை தூக்கி உள்ள போடு அப்படிங்கிறது சுவேந்து அதிகாரி அந்த நடவடிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல ஏரியா ரவுடி, அந்த ரவுடிக்கே வந்து போலீஸ் பாதுகாப்பு. ஏன்னா ஒரு ரவுடிக்கு இன்னொரு ரவுடினால பிரச்சனை வரும்ல, அதை அவன் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா இந்த ரவுடி எல்லாமே வந்து டிஎம்சி ரவுடி, மம்தா கட்சியுடைய ரவுடி. மம்தா கட்சி ரவுடியா இருக்கிறதுனால அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பே கொடுக்கும். அந்த ரவுடிக்கு, அதாவது சாதாரணமாக ரவுடிங்கிறத எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணீங்கன்னா ஒருத்தன் வருவான், அவனுக்கு பின்னால் ஒரு 4-5 பேர் வந்து அப்படியே ஜிம் பாய் மாதிரி அப்படி வந்து நிற்பானுவான். ஒன்றும் கையில் உருட்டுக்கட்டு, சினிமாலாம் பார்த்துனால உருட்டுக்கட்டாது, துப்பாக்கிலாம் வச்சுட்டோம் அந்த இது. இப்போ இங்கே வந்து போலீஸே உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு இருந்து அந்த இதெல்லாம் வாபஸ் வாங்கடா அப்படின்ட்டாரு. இப்போ வாபஸ் வாங்கின பிறகு அவன் உண்மையிலே ரவுடியாக இருக்க போறானா இல்லை பெட்டி பாம்பாக வீட்டில் இருக்க போறானா அப்படிங்கிறது போக போக தெரியும். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது மத்திய அரசு செயல்படுத்தின திட்டங்கள், அதாவது ஆயுஷ் பாரத் திட்டம். அது கூட அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. ஆயுஷ் பாரத் திட்டம் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துட்டா அவன் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவான், மோடி அவனிடம் போய் சேர்ந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலேயே மத்திய அரசுடைய பெரும்பாலான திட்டங்களை மம்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்க. அதையெல்லாம் நான் செய்ய போறேன், ஆரம்பிடா, கொட்டட்டும் முரசு, கிளியட்டும் பறை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இனிமே மத்திய அரசு ஜல் ஜீவன் திட்டமா இருக்கணும், ஆயுஷ் பாரத், என்னென்ன திட்டம் இருக்குதோ எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கோ ஆல் அவுட் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மத்திய அரசு 2 வருஷமாவே இது போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஐபிசி இனிமே கிடையாது, இன்னும் பிஎன்எஸ் படி தான் ஒவ்வொரு கேஸையும் ஃபைல் பண்ணணும். அதனோட இவங்களுக்கு தண்டனை எப்படியெல்லாம் கொடுக்கணும். இந்த போக்சோ கேஸ் எல்லாம் இப்போ எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆகிருக்குது. பல கேஸுடைய அந்த தண்டனை காலமே வேறு விதமாகலாம் மாறி இருக்குது. ஐபிசிலேருந்து இந்த பிஎன்எஸ்க்கு மாறினது. அதெல்லாம் இங்கே இப்போ சொல்லாது தம்பி அப்படின்னு இந்த அம்மா மம்தா வச்சிருந்துக்கு. அதை முதல்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ஃபாலோ பண்ணணும். இனிமேல் பிஎன்எஸ்ஸை வந்து முழு மூச்சில் இங்கே வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அதை விட மிக முக்கியமாக எல்லா வாரியங்கள், போர்டு, லொட்டுலஸ்க்கு என்னென்ன கவர்மெண்ட் எல்லாத்தையும் டிஎம்சி ஆளு தான் இருக்கான், எல்லா வேலையும் தூக்கி ஏறுடா அப்படின்னு இருக்காரு. இது போல பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்போ அதோட ஒரு காட்சி இன்னைக்கு பார்த்தேன், அது நம்ம ஸ்ரீடிவிலையும் ஷார்ட்ஸாக வந்திருக்கும் பார்த்தா தெரியும். ஒரு ரயில்வே போர்டு, ரயில்வே அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம், அதை வந்து என்கரேஜ் பண்ணி மம்தா கட்சியுடைய ஆஃபீஸே அங்கே இருக்குது, டிஎம்சியுடைய ஆஃபீஸ் இருக்குது. இவ்வளவு நாளாக வந்து ஏசி இசையெல்லாம் போட்டு அது ரயில்வே தான் அங்கே இருக்கணும், ரயில்வே போர்டு தான் அங்கே இருக்கணும். ஆனால் அதை இவன் வந்து அவங்கெல்லாம் அடித்து வரட்டிட்டு இவன் ஆஃபீஸ் போட்டு நல்லா ஏசியெல்லாம் போட்டு இருந்தேன். அவன் வந்துட்டேன்ப்பா, அஜு மாறிட்டுப்பா, அந்த அம்மாவே அடுத்து உள்ளே போகுதோ இல்லைன்னு இருக்கேன், நீ என்னப்பா அவன் இந்த ஆஃபீஸில் இருக்க அப்படின்னு போலீஸ் எல்லாம் வந்த உடனே அந்த ஆளு சின்ன குழந்தை மாதிரி தேம்பி எழுதுறான். நான் அந்த ஆஃபீஸில் இவ்வளோ வருஷமா இங்கே இருந்தேன், டே இவ்வளோ வருஷமா இருந்தது மம்தா அனுப்பிச்சிலடா, இப்போ சுயேந்து வந்துட்டார், காலைல இல்லை சுற்றுப்புள்ள போகிறாங்கடா, கிளம்புடா அப்படின்னு உடனே அந்த ஆள் அழுகுறான். அதாவது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறது மாதிரி இவன் நான் இந்த ஆஃபீஸை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறான். ஐயா, இனிமேல் இந்த ஓசியிலெல்லாம் மங்களம் பாடுற முடியாது, நீ கிளம்பு, உன் பொட்டி படுக்கையெல்லாம் கிளப்பு, என்னென்ன வச்சிருக்கியோ கட்சி சம்மந்தமாக இருக்க எல்லாம் எடுத்து, ஏண்டா ரயில்வே குவார்டர்ஸில் உட்காந்துட்டு நீ ஆஃபீஸ் கட்சி ஆஃபீஸாடா போடுவ அப்படின்னு விரட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தொடக்கம். இன்னும் பல கூத்துக்கள் அங்கே இருக்குது வெஸ்ட் பெங்காலில். அதையெல்லாம் சுவேந்து அதிகாரி தைரியமாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.
அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை விட அங்க வலிமையான அரசு இருந்தால் தான் நாட்டில் ஊடுருவல்காரர்கள் உள்ள வராம தடுக்கப்படும். அது அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அது பாதுகாப்பாக ஒரு கவசமாக ஒரு கேடயமாக இனிமேல் வெஸ்ட் பெங்கால் இருக்கும் அப்படிங்கிறது தான் செய்தி. நம்ம தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய அப்டேட்ஸை நம்மளும் இங்கே பேசுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசு விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.